ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த தருணத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இன்னைக்கு உங்கள் மத்தியில் இருக்க கர்த்தர் தந்த கிருபைக்காகவும் அன்பு போதகர் அவருடைய குடும்பம் சபை குடும்பம் எல்லாரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு விசை கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். இந்த நாள் உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கும் ஒரு நேரமாக இருக்கும். அப்படியே இருக்கிற இடத்துல ஜஸ்ட் அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் மட்டும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். அவர் நமக்காக சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன். எஸ், அப்பாவை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் சொல்லும் போதே நிறைய பேருடைய லைஃப்பில் நிறைய காரியங்கள் மாறுது, நிறைய காரியங்கள் மாறுது. இவ்வளவு நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே திருப்பி போடுறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நிறைய பேர் மேலே அப்பாவுடைய ப்ரெசன்ஸ் இறங்குது. அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த ஆரம்ப வேலையில் இந்த நேரத்தில் உங்களை அப்படியே நிரப்பிட்டுருக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் டாடி, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் டாடி. நீங்கள் எங்களை நேசிக்கிறத ஆண்டவரே சிலுவையில் அப்பா நீங்கள் காமிச்சிட்டீங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை பார்த்து சொல்கிறோம், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எஸ் ராஷிடலா. ஓ ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சில பேர் பக்கத்தில் அப்பாவுடைய ப்ரெசன்ஸ் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கு. சில பேர் மேலே மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ். எஸ், அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார், அவர் உங்கள் கூட தான் இருக்கார். யூ வில் see the glory. ஓ ஹalleluya, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ டாடி. அப்பா இன்னைக்கு எங்கள் மத்தியில் நீங்கள் வந்ததற்காக நன்றி. இன்னும் மகிமையான காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், அதனால் வசனங்கள் படிக்க வேண்டாம், நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் எப்போவுமே பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்களில் ரொம்ப முக்கியமான வசனம் அப்போஸ்தலர் 10:38. அந்த வசனத்தை மட்டும் எல்லாம் அப்படி நம்ம கோரஸாக சொல்லலாம். இதில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென், ஹalleluya. இப்போ அந்த நஸ்ரேனாகிய இயேசுவன் இருக்குல்ல, அந்த வார்த்தையை மட்டும் அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு உங்கள் பேரை போட போகிறீங்க. அந்த வார்த்தை எப்படி போடணும்னா, ஜோஷுவா சுரேஷை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் என்னோடு கூட இருந்தபடினால் நான் நன்மை செய்கிறவனாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவனாக சுற்றி திரிந்தேன். எல்லாம் உங்கள் பேரை போட்டு சொல்கிறீங்களா? ஜோஷுவா சுரேஷை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் நான் நன்மை செய்கிறவனாயும் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிகிறேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெறும் விசுவாசிங்க இல்லை, எல்லா இடங்களுக்கும் போய் நன்மை செய்கிறவராய் ஆண்டவர் உங்களை கொண்டு போக போறாரு. இதுவரைக்கும் உங்கள் லைஃப்பில் இருந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் மாறி கீதங்களாக மாறப்போகுது. நம்ம நிறைய நேரங்களில் புலம்பலை தான் அதிகமாக
பேசியிருப்போம், சொல்லியிருப்போம், செஞ்சிருப்போம். நம்ம ஜெபங்களும் எப்படி இருக்கும்? புலம்பலாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னா சங்கீதங்களாக மாறப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேலே என்ன பண்ணுறாராம்? ஒரு அபிஷேகத்தை ஊத்துறாரு. அந்த அபிஷேகம் என்ன பண்ணுமா? நம்ம போகிற இடங்கள் எல்லாம், இதுக்கப்புறம் இந்த சர்ச்சிலேருந்து போகிற நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருவீங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டுங்க, செத்தே போயிட்டான் அப்படின்னு டாக்டர்ஸுங்க முடிவு பண்ணிட்டாலும் நீங்கள் போய் கை வச்சு ஜெபிக்கும் போது அவன் செத்தவனும் எழும்புவான். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான், செத்தவனையும் எழுப்பக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. ஏசப்பா எப்படி போய் எல்லா இடங்களும், அவர் போகிற இடங்கள் எல்லா இடங்களிலும் ஒரு காரியம் கன்ஃபார்ம் நடக்கும். என்னன்னா, அங்கே குறைவு இருக்காது, அங்கே அழுகை இருக்காது, அங்கே புலம்பல் இருக்காது, அங்கே நிறைவு, சந்தோஷம், கொண்டாட்டம் தான் இருக்கும். இது வரைக்கும் உங்கள் என் லைஃப்பில் என் கல்யாண நாள் அது ஞாபகம் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பர்த்டே இல்லை என் பிள்ளை பிறந்தது, அந்த நாள் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் அனுபவிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மேலே அந்த சந்தோஷத்திற்குரிய அந்த களிப்பிற்குரிய அபிஷேகத்தை அப்படியே உங்கள் மேலே ஊற்றிட்டுருப்பார். சிலர் மேலே அக்கினியாக இறங்குவார், சிலர் மேலே தென்றலை போல இறங்குவார், சிலர் போல பனியை போல இறங்குவார். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்பா இன்னைக்கு உங்களை அப்படி நிரப்ப வல்லவராக இருக்கார். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஏசாயா 45:14 அதில் போடப்பட்டிருக்கு. ஏசாயா 45:14 எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஆமென். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்தெந்த காரியங்கள் அப்படியே பெண்டிங்காக இருக்குல்ல, நிறைய காரியங்கள் பெண்டிங்காக இருக்கும். சிலருக்கு சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், சிலருக்கு என்ன காரியமெல்லாம் காத்திருக்கீங்கள, ரொம்ப நாள் காத்திருக்கீங்கள, அந்த காத்திருப்பின் நாட்களை ஆண்டவர் இன்னைக்கு முடிக்கிறாரு. அந்த காத்திருப்பின் நாட்கள் ஆண்டவர் இன்னைக்கு முடிக்கிறாரு. உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு பெரிய டோர்ஸை ஓப்பன் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய கதவுகளை திறக்கிறாரு. இந்த கதவுகள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த கதவை ஒருவனும் பூட்ட முடியாது, அந்த கதவை ஒருவனும் பூட்ட முடியாது. அப்படி ஒரு கதவை ஆண்டவர் திறந்து வைப்பார். அந்த கதவு ஒருவேளை அடைக்கப்பட்டிருந்தாலும் சிம்சோனை போல அந்த கதவுகளை நம்ம உடச்சி இல்லை அப்படியே தூக்கி தோள் மேலே தூக்கி கொண்டு அப்படியே நம்ம போய் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களும் ஒளி பீடத்தில் இருக்கிற புதையல்களும் உங்கள் கிட்ட வந்து சேரும், உங்கள் காலின் கீழே வந்து விழும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ ஜீசஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார்னு. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் மட்டுமே பாருங்களேன், ஒரு வீட்டு வாடகை கட்டணுன்னாலும் 10ஆம் தேதி கட்டணுன்னுவோம், 9ஆம் தேதி வரைக்கும் அப்படியே படன்னு இருக்கும். இன்னும் அமௌண்ட் ரெடி ஆகலே, இல்லை ஒரு மெடிக்கல், ஒரு ஸ்கூல் ஃபீஸ், இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுன்னாலும் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னா, அந்த பணன்ற அந்த காரியம் நம்மக்கிட்ட இல்லாதனால தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அந்த காரியம் நமக்கு அதிகமாக இருக்கும் போது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே உதவி செய்கிறவர்களாக இருப்போம், அள்ளி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் இன்றைக்கி நமக்கே யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ற நிலமையில் இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் அந்த ரெலமை ஓப்பன் பண்ணுறாரு. என்ன ரெலம்னா, நீ கடன் வாங்க மாட்ட, நீ அநேகருக்கு கடன் கொடுப்ப. நீ கடன் வாங்க மாட்ட, நீ அநேகருக்கு கடனாக கொடுக்க மாட்ட, அள்ளி கொடுப்ப. இந்த கை, இதே கரம் இந்த பட்டணத்தில், இந்த சென்னை பட்டணத்தில் அள்ளி கொடுக்கிற கரமாக இருக்கும். ஒரு நாட்களில் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால்
நல்லா இருக்கும், என் ஸ்கூல் ஃபீஸு, என் காலேஜ் ஃபீஸு, இல்லை என் ரெண்ட்டு யாராவது கொடுத்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்ச நாட்கள் போக நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பீங்க. சிலர் நினைக்கிறீங்க, எனக்கே ஒன்றும் இல்லை, நான் எங்கே போய் பண்ணுறது அப்படின்னா, அதற்குரிய அபிஷேகம் இப்போ இங்கே ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குது. அதற்குரிய ரலமு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, அதற்கான ரலமை, அதற்கான டோஸை, அதற்கான கதவுகளை அப்பா திறந்து விட்டுட்ருக்காரு. அப்பா திறந்து விட்டுட்ருக்காரு. ஓ தேங்க்யூ சீச ராமா ஷடாராதானா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷைகளை பேசலாமா? ஓ தேங்கா ராதா லா ஷீடா ஓ ஷாதடா ரலாமா தூருதனா. நான் நன்மை செய்கிறவனாய் சுற்றி தெரிய போகிறேன். நான் நன்மை செய்கிறவனாய் சுற்றி தெரிய போகிறேன். நான் நன்மை செய்கிறவனாய் சுற்றி தெரிய போகிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். யாசா ராஷிதா நந்தரதனா உ ரதடா ரதடா ஷெடா கந்தருதனா மா ஜேதனா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏசப்பா எந்தெந்த இடத்துக்கு போனாரோ அந்த எல்லா இடங்களிலும் நிறைவு தாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு. கல்யாண வீட்டில் நம்ம ஊர் சைட்லலாம் எந்த விஷயத்தில் குறைவு வந்தாலும் பந்தியில் மட்டும் குறைவே வரக்கூடாது. அது குறைவு மட்டும் வந்துருச்சு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்னென்ன வைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம இலையிலையும் ஃபஸ்ட்டு பந்தியில் என்னென்ன வைக்கிறாங்களோ அது கடைசி பந்தி வரைக்கும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணாலும், என்ன கல்யாணம் பண்ணா, ஒரு சோறு ஒழுங்காக போடலைப்பா, பிரியாணியில் பீஸ் இல்லைப்பா. அவன் கல்யாண மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று அந்த பிள்ளை கல்யாணம் கூட பண்ணிடும். அப்பவும் சொல்லுவாங்க, உன் கல்யாணத்துக்கு வந்தேன், ஒரு பிரியாணியில் ஒரு பீஸ் போட்டியாடா. அந்த அளவுக்கு சாப்பாடு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஊர் சைடு. இதுதான் அன்னைக்கு அங்கே நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாரு, நல்ல கொண்டாட்டம், ஆடல் பாடல். யூதர்களுடைய மேரேஜ்னால் வேற ரலம், வேற மாதிரி அப்படி நடந்துட்டுருக்கிற நேரத்தில் ஒரு சலசலப்பு உண்டாகுது, ஒரு குழப்பம் உண்டாகுது, ஒரு வாக்குவாதம் உண்டாகுது. என்னன்னா திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சான். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறத யாருமே யோசிக்கலை. அங்கே ஒருத்தர் இருக்காருங்க, குறைவை நிறைவாய் மாற்றுகிற ஒரு தேவன் அங்கே இருக்கிறாரு. அவர் கிட்ட வந்த உடனே தள்ளப்பட்ட ஜாடிகள் நிரப்பப்பட்டுச்சு, நிரப்பப்பட்ட தண்ணீர்கள் திராட்சை ரசமாக மாறுச்சு. அதை பரிமாறின போது ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு வார்த்தை, கடைசி பந்தியெல்லாம் வரும்போது எல்லாம் ரொம்ப வேஸ்டான திராட்சை ரசம், ரொம்ப லோ குவாலிட்டி திராட்சை ரசம் தான் கொடுப்பாங்க. ஆனால் நீ இது வரைக்கும் நல்ல திராட்சை ரசத்தை வச்சிருக்கல, அதை போல தான் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியங்கள் குறைவுபட்டிருக்கோ அந்த காரியங்களை எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவாய் மாற்றி, உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றி நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. நிறைய நேரங்களில் உன் வாழ்க்கையில் புலம்பலும் சலசலப்புமா இருந்துட்டுருக்குன்னா டேடி காட் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் மாற்றுறேன், அதெல்லாம் நான் கொண்டாட்டமாக மாற்றுறேன். நீ உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டத்தை மட்டும்தான் அனுபவிப்ப. என்னத்தை அனுபவிப்போம்? ஆமேன். நம்ம இதுக்கப்புறம் அடே கொண்டாட போகிறேங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபுட்டு மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல 3 நாள் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சீஷர்களுக்கு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, இங்கே ஃபுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜனங்களை சீக்கிரம் அனுப்பிடுங்க. சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா அவங்க போய் வழியில் ஏதாவது சாப்பிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போவாங்கன்ற. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்க ரொம்ப தூர தேசத்துலேருந்து வந்திருக்காங்க, 3 நாள் என் வார்த்தையை கேட்டாங்க, இவங்களை நான் எப்படி வெறுமையாக அனுப்புவேன்? அவங்கள வெறுமையாக நான் அனுப்ப மாட்டேன். இன்றைக்கி எவ்வளவோ இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் இருக்கும் சிலருக்கு. வாரத்தில் 7 நாளில் 6 நாள் வேலை செய்வீங்க, 1 நாள் தான் லீவ் இருக்கும். அந்த 1 நாளில் வீட்டு வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம்.
சரியா? இல்லை வேற எங்கன்னா பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், வேற எந்த விஷயத்துலையாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தை தேடி தேவனுடைய வார்த்தையை நாடி நான் அவரை ஆராதிக்கணும், இந்த நாள் கர்த்தருடைய நாள், இதில் தான் நான் களி கூறுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்கள, நீங்கள் வந்த ஒவ்வொருவரும் நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தோடு தான் போவீங்க. இந்த சபையில் மட்டும் இல்லை, இந்த சபையில் இப்போ நீங்கள் ஆராதிச்சிட்ருக்கீங்களா, வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்களா, இதே நேரத்தில் உங்கள் குடும்பத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிட்ருக்கு, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிட்ருக்கு, உங்கள் ஃபினான்ஷியல்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துட்ருக்காரு, உங்கள் ஹெல்த்லேயும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் போகும்போது வெறுமையாக போக மாட்டீங்க. நீங்கள் போகும்போது திருப்தி அடைந்தவர்களாய், திருப்தி அடைஞ்சது மட்டும் இல்லை, மீதமும் ஆண்டவர் எடுக்க பண்ணுவாருங்க. உங்கள் கை மீதம் எடுக்க பண்ணும். ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதம் முடிய போகுது, அடுத்த மாதம் வரப்போகுது, ஆண்டவரே நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? என் குடும்ப சூழ்நிலையை பார்த்தா அந்த கமிட்மெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. வேலை போச்சு, குடும்பத்தில் கடன், குடும்பத்தில் வியாதி, இதெல்லாம் நான் எப்படி மேற்கொள்ளுவேன், இதை எப்படி நான் சந்திப்பேன்னு யோசிச்சுட்ருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்த உன் கால், உன் கை, உன் பாக்கெட், உன் பர்ஸ், உன் பேங்க் பேலன்ஸ் இதுக்கப்புறம் வெறுமையாக போகவே போகாது. அதை நான் நிரப்பி அனுப்புவேன். நீ நிறைவாக இருப்ப. எப்படி இருப்ப? நீ நிறைவாக இருப்ப. இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அந்த நிறைவை பேசுகிறப்பா, எல்லா குறைவுகளின் மண்டலம் மாறி நிறைவு உண்டாகட்டும். இவங்க வெறுமையா போகவே கூடாது. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நீ, தேங்க்யூ ஜீசஸ், வெறுமையா போக மாட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு இப்போ ஏசப்பாவுடைய சீஷன் போகிறாரு. ஏசப்பா சீஷன் போகும்போது அங்கேயும் ஒரு குறைவு, அங்கேயும் ஒரு அழுகை. அங்கேயும் ஒரு குறைவு உண்டாகுது, அங்கேயும் ஒரு அழுகை உண்டாகுது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் அங்கே போய் காலை வச்சு ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தை சொல்கிறான்? உன் குறைவு நிறைவாய் மாறும். தீர்க்கதரிசி போய் சொல்லும் போது கொஞ்சம் எண்ணெய் தாங்க, அந்த பஞ்ச காலத்தில் எலிசா தீர்க்கதரிசி கொஞ்சம் எண்ணெய் தான் அப்படியே ஊற்றுறாரு. அப்படி ஊற்ற அந்த அம்மா ஊற்ற என்ன ஆகுது? நிரம்பி வழியுது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், அந்த அம்மா பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் என்னாச்சு? அந்த எண்ணெய் நின்றுச்சு. ஆனால் பாத்திரம் இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எண்ணெய் இன்னும் எக்ஸ்ட்ரா போயிட்டே தான் இருந்திருக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் தேவைகள் எவ்வளவனா இருக்கட்டும், அது லட்சமோ கோடியோ, என் தேவன் சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் இங்கே வந்துட்டீங்கல்ல, இந்த வார்த்தை கேட்க வந்துட்டீங்கல்ல, இந்த சபைக்குள்ளே என்ட்ரி ஆயிட்டீங்கல்ல, அவருடைய கூடாரத்துக்குள்ளே, அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க. அவர் எல்லாவற்றிலும், அவர் எதிலும், எங்கேயும் நிறைவாய் வாழ பண்ணுவாருங்க. உங்கள் லைஃப் அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருக்கும். என்ன ஊற்ற தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த எண்ணெய் அப்படியே போயிட்டே இருக்கும். உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் அந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் எப்படி பண்ணும்? கவர்ந்து இழுத்துக்கொள்ளும். அவங்களுக்கு வெறும் கடன், அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிக்கு வெறும் கடன் இஷ்யூ மட்டும் இருந்ததுனால அவருக்கு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இந்த எண்ணெயை விற்று நீ கடனெல்லாம் அடைச்சிட்டு ஜீவனம் பண்ணு. இன்றைக்கி உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அப்பாவுக்கு தெரியும்.
அந்த இஷ்யூ எல்லாம் மாறுறதுக்கான ஒரு எண்ணெய் உங்கள் மேலே ஊற்றிட்டுருக்கு. ஆண்டவர் அந்த எண்ணெய் அப்படியே உங்கள் மேலே ஊற்றிட்டுருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், பிரதர் பேசிகிட்ருக்காரு, நான் அமைதியாக கேட்டுட்டு தானே இருக்கேன், என் மேலே எண்ணெய் ஊற்றுது, என் குடும்பத்தில் எண்ணெய் ஊற்றப்பட்டுருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ரலம் வேற மாதிரி ரலம்ங்க, இந்த சபை வேற மாதிரியான சபைங்க, என்ட்ரி ஆயிட்டிங்கல்ல, அந்த எண்ணெய் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஊட்டிகிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஊட்டிகிட்டே இருக்கும். மூங்கில் மரம் கேள்வி பார்த்துருப்போம்ல, அந்த மூங்கில் மரம் வளர்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகுமா. எப்படின்னா ரொம்ப பெருசாக வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மூங்கில் மரம் கீழே வேரை நல்லா பலப்படுத்திக்குமா. நல்லா எவ்வளோ டீப்பாக போகுமோ, குறைஞ்சது ஒரு 5 வருஷம்னு வச்சுங்க, அப்படியே டீப்பாக போய் 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 அதுக்கப்புறம்தான் மேலே வருமா. மேலே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது யாராலும் தடுக்க முடியாதுங்க. அடர்ந்து படர்ந்து அப்படியே விரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் அப்படியே உள்ளவே ரொம்ப உள்ளே இருக்கீங்கல்ல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன், தசமபாகம் காணிக்க எல்லாம் கொடுக்குறேன், ஆனால் என் லைஃபு அப்படியே தான் இருக்குது, ரொம்ப வருஷமாக அப்படியே தான் இருக்குது, ரொம்ப நாட்களாக அப்படியே தான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ரொம்ப வருஷம் இருக்க போகிறதில்ல, நீ ரொம்ப வருஷம் இப்படியே இருக்க போகிறதில்ல. உன் வளர்ச்சி இந்த பட்டணம் பார்க்கும், உன் வளர்ச்சியை இந்த தேசம் பார்க்கும், உன் தலை அப்படி உயர்த்தப்படும். நீ படர்ந்து விரிந்து இந்த பூமியை நிரப்புவ, இந்த பூமியை நிரப்பி இதை நீ ஆண்டு கொள்வ, இதை நீ சுதந்திரித்து கொள்வ. எங்கு உன் தலை உயர்த்தப்படும். எல்லா தேசங்களுக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் உன் வார்த்தை போய் நிற்குங்க. எப்பேற்பட்ட கோலியாத் உனக்கு எதிராய் வந்து நின்னாலும் அவனை பார்த்து சொல்லுவ, என் தேவனுக்கு விரோதமாய் வந்து நிற்கிற நீ யாரா, நான் எங்கள் அப்பாவுடைய நாமத்தில் வந்திருக்கேன்ட்டு அவனை எதிர்த்து நிற்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் மேலே ஊற்றிட்டுருக்காரு. அந்த மாதிரியான ஒரு வல்லமையை உங்கள் மேலே இந்த கால வேளையில் கட்டவிழ்த்துட்ருக்காரு. நீ சீக்கிரத்தில் பார்க்க போகிற தேவனுடைய வல்லமை என்னன்றது நீ சும்மா வந்து ஆராதிச்சுட்டு போல, நீ செலவிடுற ஒவ்வொரு நொடி பொழுதையும் அவருடைய புக்கில் எழுதி வச்சிருக்காரு, அந்த ஞாபக புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. உன் கண்ணீர் வெறுமையாக போகாதுங்க, அவர் துருத்தியில் வச்சிருக்கிறாராம். இந்த பெண்ணு இருக்குல்ல, இதை நான் ஒரு 5 நிமிஷம் இப்படியே பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் பிடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு மணி நேரம் கூட இந்த பெண்ணை இப்படி பிடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஃபோனை ஒரு 5 நிமிஷம் இப்படி பிடிச்சிருந்தனா கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கீழே வச்சிடலாம். ஆனால் நம்ம தேவன் அவர் நம்மளை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்காரு. நான் உன்னை உள்ளங்கையில் அப்படியே தாங்குவேன்னு சொல்கிறாரு. இந்த மேரேஜ் ஆகிற டைம்லலாம் சொல்லுவாங்கள்ல, என் கண்ணே உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன், அதில் ஆனந்த கண்ணீரை தவிர வேறு எந்த கண்ணீரை வரக்கூடாதுன்னு. அது எதுக்கு சொல்கிறாங்க? அந்த அளவுக்கு பாசமாக தன்னுடைய பொண்ணை வளர்த்து ஆளாக்கி அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால சொல்கிறாங்க, அப்பா அம்மாங்க சொல்லுவாங்கள்ல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் துருத்தியில் இருக்கு. அதற்கான பலனை, அதற்கான ஆசீர்வாதத்தை நீ பார்ப்ப, நீ கண்டிப்பாக பார்ப்ப. உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சிராத, நான் உன் கூட தான் இருக்கேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்கள் பாஸ்ட் ஃபேமிலி கூட மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் இந்த பேரின்ப ப்ரேயர் ஹவுஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோடும் தேவன் இருக்காருங்க. எல்லாரோடும் தேவன் இருக்காரு. நமக்கு அந்த அநாத மனநிலை தேவையில்லைங்க. வானத்தையும் பூமியும் அவர் தான் சிருஷ்டித்தார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காருல. நம்ம எப்படிங்க குறைவை பார்ப்போம்? ஆண்டவர் மாத்துறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறாரு.
உங்கள் எண்ணெய் ஒரு நாளும் குறைவுபடாது. ஒருத்தர் கேட்டுட்ருக்கீங்க, ஆண்டவரே என் கூட தான் இருக்கீங்களா? ரொம்ப நாளாக என் கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே. நான் பாட்டுக்கு போகிறேன் வரேன், நிறைய காரியங்கள் பண்ணுறேன், ஆனால் அந்த ஃபீலே இல்லையே அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நான் உன் கூட தான் இருக்கேன். உன் கையை நான் பிடிச்சிட்டேன். நீ வேணால் விட்டுருக்கலாம், ஆனால் நான் விட மாட்டேன். நான் உன் நிழல் கூட உன்னை விட்டு மறைஞ்சு போகலாம், ஆனால் என்னுடைய பிரசன்னம் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. அப்படி எழுந்து நிற்போமா? கரெக்டாக 9 மணிக்கு நம்ம முடிச்சிடலாம். அப்படி எழுந்து நில்லுங்க. மா ஷாரா தாபா ராதா லேசுதனா தகலு ஷடபா லதனா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சுபான்னு யாருன்னா இருக்கீங்களா? சுபா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, இல்லை உங்கள் பேராக கூட இருக்கலாம். Thank you Jesus, thank you Lord, hallelujah, hallelujah. அவர் அப்படியே பாருங்க, அவருடைய நாமத்தை அப்படியே பாருங்க. தேவன் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்காரு. அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்காரு. இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் மாறுது. உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன், உன் குடும்பத்தை நான் மாத்துறேன். ஜஸ்ட் அப்படியே அப்பா கிட்ட பேசுங்களா? ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ஷரபா தனா தரா தீதுரு தனந்தரலா. ஓ ஹலா. எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கேன், எவ்வளோ கண்ணீர் விட்டுருக்கேன் இந்த குறைவுக்காக, இந்த காரியம் நடக்கணுன்றதுக்காக. எவ்வளவு 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 எவ்வளவு. ஆனால் டேடி கார்டு சொல்கிறாரு, உன் குறைவெல்லாம் நான் மாத்துறேன், உன் குறைவெல்லாம் நிறைவாக மாத்துறேன். நான் போகிற இடங்கள்ல குறைவே இல்லை, நான் போகிற இடங்கள்ல நிறைவு 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 மட்டும்தான். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எஸ், அப்பாவை பார்த்து சொல்றீங்களா? அப்பா என்னை நிறைவாய் மாற்றிருக்கீங்களே, என்னை நிறைவாய் மாற்றிருக்கீங்களே, என்னை நிறைவாய் மாற்றிருக்கீங்களே, உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. என் எண்ணெயை அப்படியே பெருக பண்ணுங்கப்பா, என் எண்ணெயை பெருக பண்ணுங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். என் எண்ணெய் பெருகட்டும், என் எண்ணெய் பெருகட்டும், என் எண்ணெய் பெருகட்டும். தைல குப்பியே இல்லைங்க, தைல கொம்பை உடைச்சி ஊத்திட்டு இருக்காரு, தைல கொம்பை உடைச்சி ஊத்திட்டு இருக்காரு உங்க மேல. ஓ ஹalleluya. ஒரு கோலியாத் இல்ல, 1000 கோலியாத் வந்தாலும் நீ அவனை எதிர்த்து நின்று அவனை உன் காலின் கீழே விழ பண்ணுவார். உன்னை அவர் காலின் கீழே விழ பண்ணுவார். ரீபாலா ஷாட்டா ராதாடாதானா. ரேதலாமா ஷாட்டா ராலா. ரேதலா ஜாட்டா ராதானா. எப்பேற்பட்ட கோலியாத்தாய் வரட்டும், எப்பேற்பட்ட கோலியாத்தாய் வரட்டும். உன் பொருளாதார பிரச்சனை என்ற கோலியாத்தா, ஒரு சுகமில்லை என்ற கோலியாத்தா, எல்லாம் கோலியாத்தும் உன் காலின் கீழ் வந்து விழுது, உன் காலின் கீழே வந்து விழுது. நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுங்களா? அதை ஜெயம் உள்ளதா மாற்ற போறீங்க. உன் காலின் கீழே, உன் காலின் கீழே, உன் காலின் கீழே அவன் வந்து விழ போறான், அவன் வந்து விழ போறான், அவன் வந்து விழ போறான், அவன் வந்து விழ போறான். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா, தேங்க்யூ லா. ஷாராபா லாதா ராதா நா ஷடா தாடா. ஓ ராதா தாடா ஷடா தாடா தாடா சீதா கொடு தடா தடா. அப்பாவுடைய எண்ணெய் நிறைய பேர் மேல ஊற்றப்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கணுக்கால் அளவல்ல, இதுக்கப்புறம் முழங்கால் அளவல்ல, இதுக்கப்புறம் ஓ ஹalleluya நீச்சல் 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 ஆழத்திற்கு, நீச்சல் ஆழத்திற்கு இந்த சபை போக போகுது, இந்த ஊழியம் போக போகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் உங்க மேல
அவர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை விட்டுறாத, அந்த அபிஷேகத்தை விட்டுறாத. அந்த அபிஷேகம் உன்னை எல்லாவற்றிலும் நிறைவாய் வாழும்படியாய் அந்த அபிஷேகம் உன்னை கொண்டு போகும். அந்த அபிஷேகம் உன்னை கொண்டு போகும். அந்த வல்லமை உன்னை கொண்டு போக போகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் குடும்பத்தில் கொண்டாட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என் குடும்பத்தில் கொண்டாட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் சிரிச்சே ரொம்ப நாள் ஆகுதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? டாடி காடி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ தான் இதுக்கப்புறம் கொண்டாட்டம் தான், இதுக்கப்புறம் உற்சாகம்தான், இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆசீர்வாதத்திற்கு மேல ஆசீர்வாதம், செழிப்பிற்கு மேல செழிப்பு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஷாடாலா. ஓ ஓ நிறைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த உடைக்கப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் ஆண்டவர் காயம் கட்டிச்சிருக்காரு. என் தேவன் காயம் கட்டிச்சிருக்காரு. எஸ் பிரதர், எஸ் பாஸ்டர். என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு, நான் அதை ஃபீல் பண்ணுறேன். என் கூட ஒருத்தர் நிற்கிறாரு, நான் அதை ஃபீல் பண்ணுறேன். என் மேலே அவருடைய கரம் இறங்கிட்டுருக்கு, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். என் மேலே ஒரு எண்ணெய் ஊற்றப்பட்டுருக்கு, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓ அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்க. ஓ தேங்க்யூ லார்ட். உங்கள் கைகளை உயர்த்தி, ஆமாப்பா என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறத நான் நம்புகிறேன், என் பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓ அதற்காக நன்றி, அதற்காக நன்றி, அதற்காக நன்றி டாடி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமாப்பா என் கூட தான்ப்பா இருக்கீங்க, என் கூடவே தான்ப்பா இருக்கீங்க. ஓ என் கூட தான்ப்பா இருக்கீங்க. எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போயிருக்கலாம், எங்கள் அண்ணன் தம்பி என்னை விட்டு போயிருக்கலாம், நான் ரொம்ப நேசித்த என் உறவுகள் என்னை விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்க டாடி, நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்க டாடி. பிகாஸ் நீங்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க. நான் உங்களை நேசிக்கிறேன்னா நேசிக்கலையான்றது ரெண்டாவது. ஆனால் நீங்கள் என்னை நேசிக்கிறது உண்மைப்பா, நீங்கள் என்னை நேசிக்கிறது உண்மை, நீங்கள் என்னை நேசிக்கிறது உண்மை. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ் அவர் உங்கள் கூட தான் இருக்கார், அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். இது வரைக்கும் நீ அனுபவித்திராத ஒரு தேவ சமாதானம், ஒரு தேவ சமாதானம், ஒரு தேவ சமாதானம், ஒரு தேவ சமாதானம் ஓ மேலே இறங்கிச்சுக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உன் கூட பிறந்தவங்க கூட இது வரைக்கும் உன்னை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னதில்லை. உன் கூட நின்னவங்க, ஏன் நீங்கள் கட்டினவங்க கூட உங்களை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னதில்லை. நீங்கள் பெற்றவங்க கூட, பெற்ற பிள்ளைகள் கூட உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னதில்லை. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்க. அப்பா உங்களை பார்த்து தான் சொல்லிட்டுருக்காரு, நான் உன்னை நேசிக்கிறேம்மா, நான் உன்னை நேசிக்கிறேன் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேம்மா. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நன்மையும் கிருபையும் தொடரும், நன்மையும் கிருபையும் தொடரும், நன்மையும் கிருபையும் தொடரும், நன்மையும் கிருபையும் தொடரும். ஓ ஜீசஸ். எஸ் 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 எஸ். நன்மையும் கிருபையும் உங்கள் மேலே தொடர்ந்துட்டுருக்கு, உங்கள் ஊழியத்தில் தொடர்ந்துட்டுருக்கு, உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்துட்டுருக்கு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நீரே பெரியவராக இருப்பதற்காக நன்றி, நீரே பெரியவராக இருப்பதற்காக நன்றி, நீரே ரொம்ப பெரியவராய் அப்பா எங்களை நிறைவாய் வாழ வைத்ததற்காக நன்றி. நாங்கள் ரொம்ப நிறைவாக இருக்க போகிறோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம், நாங்கள் ரொம்ப ஆசீர்வாதம்